வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீர யுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் நன்றி. போன எபிசோட்ல கொற்றவையின் பசி தீர்க்க எதிரிகளின் பிணங்களை மலை என குவிப்போம் அப்படின்னு காடதிர கத்துறான் வேள்பாரி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு 73வது எபிசோட்ல பார்க்கலாம். வீர யுக நாயகன் வேள்பாரி பாகம் 73. மூவேந்தர்களின் போர் யுக்திகளையும் தன் பரம்பு மலை மக்களையும் தன்னையும் தற்காத்து கொள்ள பாரி போடுற திட்டங்களையும் பத்தி இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சோழவேளன் ஹிப்பாலஸ் கூட என்ன பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்றத பத்தியும் இந்த எபிசோட்ல பார்க்கலாம். பரம்பின் வலை பின்னல்கள்ல செய்திகள் பறந்துகிட்டு இருந்துச்சு. தனது கூட்டுல இறை வந்து சிக்கிய கணத்துல தூக்கம் கலைந்தெழும் விலங்குகள் போல பரம்பு எழுந்தது. வடக்கும் தெற்குமாக நீண்டு கிடக்கும் பச்சை மலை தொடர்ல இத்தனை 100 ஊர்களிலும் ஒரே நேரத்தில் காரி கொம்பூதி யாரும் கேள்விப்பட்டது கூட இல்லை. கூவல் குடியினரின் முன்னெச்சரிக்கை ஒலிகள் எல்லையில்லாத வேகத்துல பாஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பரம்பின் மாவீரர்கள் எல்லாருமே களம் நோக்கி போயிட்டாங்கன்னா படைகளை ஒருங்கிணைக்கிறது யாரு அப்படின்ற கேள்வி எழுந்தது. புறப்படும் போது பாரியின் உத்தரவு அதுவாகத்தான் இருந்துச்சு. எவ்வியூரிலிருந்து 3 திசை படைகளையும் ஒருங்கிணைக்கும் வேலை வாரிகையனுடையது. பாரி தந்தையின் காலம் தொட்டு எண்ணற்ற தாக்குதலை நடத்திய அனுபவம் வாய்ந்த மாமனிதர் தான் வாரிகையன். பாரி உத்தரவிட்ட கணத்திலிருந்து வாரிகையன் வேலையை தொடங்கிட்டாரு. கூத்துக்களத்தில் நீராட்டு முடிந்ததும் பாரி வடதிசை நோக்கி புறப்படுறான். தேக்கனும் உதிரனும் தென் திசை நோக்கி புறப்படுறாங்க. முடியனும் காலம்பனும் கீழ்த்திசை நோக்கி புறப்படுறாங்க. 3 திசைகளுக்கும் தலைமையேற்றவங்களோட குழுவுக்கு 6 வீரர்கள் மட்டுமே உடன் அனுப்புனாரு வாரிகையன். எவ்வியூரில் இருக்கும் அனைத்து வீரர்களும் இப்போ வாரிகையனுக்கு தேவைப்பட்டாங்க. எதிரிகள் 3 திசைகளிலும் இருக்கிறாங்க. அதனால நிலைமைக்கு தகுந்தபடி வழிகாட்டவும் செய்தி பரிமாறவும் வாரிகையனுக்கு வலிமை மிகுந்த படை தேவை. அந்த படை பரம்பின் அனைத்து திசைகளுக்கும் மின்னலென பாய்ந்து செல்லும் படையாக இருக்க வேண்டும். அதுக்கு எவ்வியூர் வீரர்களே பொருத்தமானவங்க. போர்க்களத்துல இணையற்ற வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய எவ்வியூர்காரர்கள் யாரையுமே போர்க்களத்துக்கு அனுப்ப முன்வரல வாரிகையன். காட்டை ஊடறுத்து விலங்கென பாயும் வேட்டை வீரர்களாக அவங்கள பயன்படுத்த முடிவு செஞ்சிருந்தாரு. போர்க்களத்துல போரிடுறவங்களுக்கு தேவையான படைகளையும் ஆயுதங்களையும் தடையின்றி வழங்கணும். நெருக்கடியில் அவர்களுக்கான உத்தரவை வழங்க வேண்டிய பொறுப்பும் வாரிகையனுடையது. ஒரே நேரத்துல பரம்பின் 3 முனைகளிலும் போர் நடத்திய அனுபவம் இதுவரை யாருக்குமே இல்லை. இந்த பெருந்தாக்குதலை எப்படி ஒருங்கிணைக்கிறது, செய்திகளை விரைவா பரிமாறிக்கொள்ள வழி என்ன அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே தன்னோட முதல் உத்தரவை அதிகாலையிலே பிறப்பிக்கிறாரு. சேரன் பாடி வீடு அமைத்திருக்கும் போர் முனையான ஆயிமலை தொடங்கி எவ்வியூர் வரை செய்தி பரிமாற்ற பின்னலை உருவாக்க கூவல் குடியினருக்கு உத்தரவிட்டாரு. ஆனா கூவல் குடியினரின் எண்ணிக்கை மிக குறைவு. ஆனாலும் அவங்க அதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. மற்ற 2 முனைகளும் இந்த அளவுக்கு ஆபத்து கொண்டவை அல்ல அப்படின்றது வாரிகையனோட கணிப்பு. அதனால்தான் கூவல் குடி முழுமையும் ஆயிமலை நோக்கி அணிவகுக்க செய்யறாரு. எவ்வியூர் பாட்டாப்பிரையிலிருந்து இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. பரம்பில் உள்ள ஊர்களில் மிக அதிக எண்ணிக்கை தென் திசையில தான் இருக்கு. அந்த திசையில் இருந்த 120 ஊர்களிலும் காரிக்கொம்பு ஊதப்பட்டது. தேக்கனின் சொல்லுக்காக அந்த ஊர் காத்துட்டு இருந்தாங்க. கீழ்த்திசை ஊர்கள்ல 4ல் 1 பங்கு ஊர்களை மட்டும் வேட்டுவன் பாறைக்கு வர உத்தரவிட்டான் முடியன். வடதிசை தான் மிக குறைவான எண்ணிக்கையில் ஊர்கள் இருக்கும் பகுதி. மொத்தமே 67 ஊர்கள் தான். அந்த ஊர்களில் இருக்கும் வீரர்களை கொண்டுதான் 6000க்கும் அதிகமானவர்கள் உள்ள சோழப்படையை பாரி முறியடித்தாக வேண்டியிருக்கும் அப்படின்னு மற்றவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அதிலுள்ள 24 ஊர்களை மட்டும் ஆயத்தமாகும்படி செய்தி அனுப்புறான் பாரி. எவ்வியூர் வீரர்கள் திசைதோறும் செய்திகளை கொண்டு போறாங்க. குதிரை பாதைகள் இரவு பகலாக இயங்கிட்டு இருந்துச்சு. சோழனுக்கு எதிராக பாரியும் பாண்டியனுக்கு எதிராக முடியனும் தீர்மானிக்கும் போர்க்களங்களை நோக்கி தேவையான ஆயுதங்களையும் மருத்துவ குடிகளையும் அனுப்பி வைக்க முழு வீச்சில் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த 2 முனைகளிலிருந்தும் எவ்வியூருக்கு செய்தியை ஒருங்கிணைக்க காரிக்கொம்பினையும் சென்றி புகையையும் பயன்படுத்தலாம்
அப்படின்னு முடிவு செய்து அதற்கு தகுந்தபடி மலை தோறும் இடைவிடாது ஆட்கள் நிறுத்தப்பட்டிருந்தாங்க. சிறுபாழி நகரிலிருந்து ஆயுதங்கள் இடமாறத் தொடங்குது. எவ்வியூரின் ஆண் பெண் அப்படின்னு ஒருத்தர் கூட மீதமில்லாம இரவு பகலாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பரம்பின் நடுப்பகுதியில இருந்த 114 ஊர்களும் உத்தரவின்றி தாக்குதலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஊரின் வீரர்கள் எல்லாரையும் ஆயத்த நிலையில இருக்க சொன்னார் வாரிக்கையன். தேவைக்கேத்த மாதிரி எந்த களத்துக்கும் அவங்க போக வேண்டியிருக்கும். இது ஒரு புது அனுபவம். அதனால எல்லாரும் மகிழ்ந்தும் விரைந்தும் வேலை பார்த்தாங்க. ஊரார்கள் எல்லாரும் ஒன்று கூடி போர்க்களம் நோக்கி ஆயுதங்களை எல்லாம் பிரித்து கைமாற்றினாங்க. மருத்துவ குடிகளும் ஆயுதங்களோடு சேர்ந்து இடம்பெயர்ந்துகிட்டு இருந்துச்சு. கோடை காலமா இருக்கிறனால நீராதாரங்களை குறிவைத்தே பாதைகளை வகுத்திருந்தாங்க. எவ்வளவு மறுத்தும் கபிலர் கேட்கவே இல்லை. தாக்குதல் நடத்தும் இடத்துக்கு வரவில்லை, அருகில் இருக்கும் ஊரில் இருந்து கொள்கிறேன் அப்படின்னு விடாப்பிடியா சொன்னதால அவரையும் தன்னோட அழைச்சிட்டு போக சம்மதிக்கிறான் பாரி. 3ஆம் நாள் இரவு பாரியும் கபிலரும் சூலூரை அடைகிறாங்க. எழுவநாட்டில் எதிரிகளின் படை நுழைந்ததும் தாக்கும் உத்தரவை சூலூருக்கல்லவா வழங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு ஊர் பெரியவங்கெல்லாம் கோபமா இருந்தாங்க. எதிரியின் படையை யாரும் தாக்க வேண்டாம், எல்லோரும் அவரவர் ஊரிலே நிலை கொள்ள வேண்டும் அப்படின்னு பாரிக்கிட்ட இருந்து வந்த முதல் உத்தரவு செரிக்க முடியாததா இருந்துச்சு வடதிசை ஊர்களுக்கு. முன்னிரவு நேரத்துல 6 வீரர்களோடு பாரியும் கபிலரும் வந்து இறங்கிய போது வரவேற்றவங்களோட முகத்துல கோபமே நிலை கொண்டிருந்தது. எழுவநாட்டின் கரையில் இருக்கும் 11 ஊர்களை கொண்டு எதிரியை அழிக்கும் உத்தரவை சூலூருக்கு ஏன் வழங்கவில்லை அப்படின்னு கோபத்தோடு கேட்கிறாரு ஊர் பெரியவர் பிட்டன். தாக்குதல் தொடுக்க வேண்டிய உத்தியை எவ்வியூரிலிருந்து முடிவெடுப்பது பொருத்தமாக இருக்காது, அதனால் தான் நேரில் வந்தேன் அப்படின்றாரு பாரி. 10,000 வீரர்களை கொண்ட படையை 11 ஊரார்களை கொண்டு எதிர்க்க சூலூர்காரர்கள் அனுமதி கேட்பதையும் அதற்கு பாரி சொல்லும் மறுமொழியையும் கபிலரால புரிஞ்சுக்கவே முடியல. உணவருந்த உட்கார்றாங்க. உண்மை இல்லாத வெற்று சொற்களை பயன்படுத்தும் பழக்கம் அறவே இல்லாதவன் தான் பாரி. அப்படி இருக்க பெரியவரின் கேள்விக்கு ஏன் இப்படி பதில் சொன்னான் அப்படின்னு கபிலருக்கு விளங்கல. இத்தனை பெரும் படையை அவ்வளவு எளிதாக எதிர்கொண்டு விட முடியுமா அப்படின்னு சிந்திச்சுட்டே உட்கார்ந்திருந்தாரு கபிலர். உணவு முடிந்து ஊர் மந்தையில் கூடுறாங்க. சுற்றிலும் பந்தங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. நடுவில் இருந்த மேடையில் தான் பாரியும் கபிலரும் உட்கார்ந்துருக்காங்க. இன்று வந்து சேர வேண்டிய செய்திக்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்க. நள்ளிரவு நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் கீழ்காட்டுல இருந்து ஓசையை உணர முடியுது. கொஞ்ச நேரத்திலேயே 6 வீரர்களோடு இரவாதன் வந்து சேர்றான். செய்தியை கேள்விப்பட்ட கணத்திலிருந்து சோழர் படையை பின்தொடர்ந்து போனவங்க இப்ப வந்து சேர்றாங்க. சாதாரண காலத்திலேயே இரவாதனை பார்க்கும்போது அடுத்த கணம் போரிடுவதற்கான துடிப்புடனும் தினவுடனும் நிற்பான். இப்போ அவனது வேகம் எப்படி இருக்கும் அப்படின்றதற்கான கபிலர் காத்துட்டு இருந்தாரு. வந்திறங்கிய அவன் நகரும் படையின் தன்மையை விளக்க தொடங்குறான். முன்னகரும் யானையின் எண்ணிக்கையிலிருந்து தொடங்குறான். அது ஏற்கனவே தெரிந்த செய்திதான் அப்படின்றதால கபிலருக்கு பெரிய வியப்பேதும் இல்லை. முகத்தில் அடர்த்தியான மயிர் கொண்ட யானைகள், அவற்றின் தந்தங்கள் அனைத்தும் மஞ்சள் நிறத்தில் மட்டுமே இருக்கின்றன. எனவே வயது 20களை தாண்டாது, மோத துடிக்கும் வயது இது அப்படின்னு அந்த யானைகளின் தன்மைகளை பற்றி விளக்குறான். அதுக்கப்புறமா கபிலரால இரவாதனை விட்டு சிறிதும் கண்ணை விளக்கவே முடியல. அவனது கவனிப்பு சிந்தித்து கூட பார்க்க முடியாததா இருந்துச்சு. ஆற்று மணலில் 7 நாட்களுக்கு மேலாக நடந்த பின்னும் காலாட்படை வீரர்கள் சோர்வடையாமல் இருக்கின்றனர். சக்கரமற்ற அந்த வண்டிகளில் போதுமான பொருட்கள் ஏற்றப்பட்டுள்ளன. மணலின் தன்மைக்கேற்ப வண்டிகளின் பெரும் அணிவரிசை படையின் முன்புறம் தொடங்கி இறுதி வரை நகர்ந்து கொண்டிருக்கிறது. கழுதைகளின் மீதும் இதர விலங்குகளின் மீதும் பொருட்கள் ஏற்றப்பட்டு சாறை சாறையாக நடந்து கொண்டிருக்கின்றன. பாரி கொஞ்சம் வியப்போட பார்க்கிறான். நீர் வற்றிய ஆற்றின் வழியாக படையை நகர்த்த எல்லா வகையான ஆயத்தங்களோடும் வந்துள்ளான் சோழன். எவ்வியூரை அடைவதற்கு எழுவநாற்று வழியே ஏற்றது அப்படின்றத எப்படி வெளிமனிதர்களுக்கு தெரிய வந்தது அப்படின்றது புரியாத ஒன்னா இருந்துச்சு. யானைகளும் காலாட்படை வீரர்களும் அணி அணியாக பிரிக்கப்பட்டு முழுமையாக ஒழுங்குபடுத்தப்பட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கிறத இரவாதன் விவரித்து முடிக்கிறான்.
இப்போ ஹிப்பாலஸும் சோழவேந்தனும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு வரவேற்பை ஹிப்பாலஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அவனது நாவாய் புகாரின் துறைமுகத்துக்குள் நுழைந்தது முதல் அரண்மனைக்குள் அவன் காலடி எடுத்து வைக்கிறது வரை சோழவேந்தன் அவனை திகைப்புறச் செய்கிறான். கால்பாவை கண்டு பேச புகார் நகரத்துக்கு பெரு வணிகர்கள் எல்லாரும் ஆயத்த நிலையில இருந்தாங்க. அதனால பிறர் கண்டு பேசவெல்லாம் மாமன்னர் தரும் விருந்து முடிவுற்ற பிறகுதான் அப்படின்னு அமைச்சர் வலவன்காரி தெரிவித்து விட்டான். ஆனால் விருந்து என்றைக்கு முடிவரும் அப்படின்றதுதான் யாருக்குமே தெரியல. இன்னைக்கு வரை யவனத்துடனான வணிகத்துல பாண்டியன், சேரன் ஆகிய 2 பேருக்கும் அடுத்து 3ஆம் நிலையில் தான் சோழன் இருக்கிறான். இந்த நிலையில ஹிப்பாலஸ் போன்ற யவன தேசத்தின் மாமனிதன் புகாருக்கு வர்றத பெரும் வாய்ப்பாவே நினைக்கிறாங்க. கால்பா யவனத்தின் பெரும் வணிகன். ஹிப்பாலஸும் கால்பாவும் புகார் துறையில் வந்து இறங்கியதை பெரும் வாய்ப்பாக பலரும் நினைக்கிறாங்க. மாமன்னன் சோழவேந்தனும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். வந்திறங்கிய 3 நாட்களும் ஆட்டம் பாட்டங்கள் இடைவெளியின்றி நடந்தேறுது. சோழ பேரரசர் செங்கன சோழன் படை நடத்தி போயுள்ளதால் எல்லா விருந்துகளிலும் அவன் தந்தை சோழவேலனே கலந்துக்கிட்டாரு. ஏறத்தாழ 15 ஆண்டுகள் சோழ நாட்டை ஆண்ட சோழவேலன் யவன வணிகத்தை வளப்படுத்த எண்ணிலடங்காத முயற்சிகளை செஞ்சவர். அதனால்தான் ஹிப்பாலஸும் கால்பாவும் வருகிற செய்தியை அறிந்ததிலிருந்து பெரும் உற்சாகத்தோடு விருந்துகளுக்கான ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிட்டார். விருந்தினோடே பரம்புக்கு படை நடத்தி சென்றிருக்கும் செங்கன சோழனை பற்றியும் பேசப்படுது. தன் மகன் வெற்றி கொண்டு திரும்பும் வரை அவங்க 2 பேருமே புகார்ல தான் தங்கி இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு சோழவேலன். தனது பயணம் கடற்காற்றை அடிப்படையாக கொண்டு வகுக்கப்பட்டது. அதனால நீண்ட காலம் தங்கி இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஹிப்பாலஸ், வேந்தர் எந்த மாதத்துக்குள் திரும்புவார் என எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த போரின் கால அளவை மிக துல்லியமாகவே என்னால் சொல்லிவிட இயலும். ஆனால் அது குறித்து விருந்து மண்டபத்தில் பேச வேண்டாம். நாளை எனது மாளிகையில் விரிவாக பேசுவோம் அப்படின்றாரு சோழவேலன். இப்போ பரம்புல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மறுநாள் அதிகாலையிலேயே புறப்படுறான் பாரி. சூலூரின் மாவீரர்கள் ஆயத்தமாகறாங்க. அவங்கள 2 கூறுகளா பிரிக்கிறான். இரவாதன் தலைமையிலான ஒரு பகுதி வீரர்களை எழுவநாட்டின் வடகரைக்கு அனுப்புறான். பிட்டன் தலைமையிலான வீரர்களை எழுவநாட்டின் இடக்கரையில் பயணிக்க உத்தரவிடுறான். வடகரை பகுதியில் இருக்கும் 11 ஊர்களை இரவாதன் அழைச்சிக்கணும். இடக்கரையில் இருக்கும் 13 ஊர்களை பிட்டன் அழைச்சிக்கலாம். எதிரிகளின் படை நகர்வுக்கு ஏற்ப இருபுறமும் மேற்புற காடுகளில் மறைவாக அவர்கள் வரணும். இடப்புற மலை முகடுகளில் பயணித்தபடி எதிரி படையின் நகர்வுகளை கவனிச்சுட்டே வருவான் பாரி. உரிய நேரத்துல அவனது உத்தரவுக்கேற்ப இருபக்க படைகளும் தாக்குதலை தொடுக்கணும் அப்படின்னு விளக்கப்பட்டது. பாரியோடு எவ்வியூரிலிருந்து வந்த 6 பேரும் சூலூர் வீரர்கள் 6 பேருமாக 12 பேரும் பயணப்படுறாங்க. கபிலர் சூலூர்ல தங்க வைக்கப்பட்டாரு. குதிரை பாதையில் வெப்பு மலையின் முகடுகளில் பயணப்படுறாரு பாரி. மலையின் அடிவாரத்தில் எழுவநாட்டு மணல் காலடி தடங்களால் முழுவதும் புரண்டு கிடந்தது. பாரியோட மனசுல நீங்காத கேள்வி ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருந்தது. எழுவநாட்டின் வழித்தடத்தை எப்படி அறிந்தான் இவன்? ஆங்காங்கே இருக்கும் ஊரார்கள் பாரியை கண்டு சோழர் படையின் தன்மைகளை விளக்கிட்டு இருந்தாங்க. எல்லாவற்றையும் கேட்டபடி அவன் பயணிச்சுக்கிட்டே இருந்தான். கோடை காலம் உச்சம் தொட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இத்தனை 1000 பேர் உள்ள படையை நடத்தி கொண்டு ஒருவன் நம்பிக்கையோடு முன்னேறிட்டு இருக்கிறான். அன்று நண்பகல் முள்ளூர் பெரியவர் பாரி வரும் குதிரை பாதையில காத்துட்டு இருக்கிறாரு. முள்ளூரை சேர்ந்த வீரர்கள் எல்லாரும் பிட்டன் கூட சேர போயிட்டாங்க. ஊர் பெரியவர் மட்டும் பாரி கிட்ட சொல்ல வேண்டிய செய்திக்காக முகட்டின் மீது காத்துட்டு இருந்தாரு. பாரியை பார்த்ததும் பாறையின் மீது இருந்து சரிந்து கீழிறங்குறாரு கிழவர். குதிரையை விட்டு இறங்கிய பாரி அவரை மகிழ்வோடு அணைச்சுக்கிறான். எப்போதும் மகிழ்வோடு இருக்கும் அவரோட முகத்துல சிறு கவலை இருக்கிறத பாரி பார்த்த கணமே புரிஞ்சுக்கிறான். 2 பேரும் பாறையின் பின்புறம் நிழலில் பேசியபடியே உட்கார்றாங்க. படையின் எண்ணிக்கை பொருட்டல்ல, அதன் தன்மை சற்றே வியப்பூட்டுவதாக இருக்கிறது. அதை உன்னிடம் நேரில் தெரிவிக்கவே வந்தேன் அப்படின்றாரு. என்ன அப்படின்னு கேட்கிறாரு பாரி. குறும்பியூர் கணவாயின் வழியாக அவன் எழுவநாட்டுக்குள் நுழைந்து 10 நாட்களுக்கு மேல் இருக்கும். இந்த கொடும் கோடையிலும் இவ்வளவு பெரிய படைக்கான நீராதாரத்தை அவனால் வற்றிய இவ்வாற்றில் உருவாக்கி கொள்ள முடிகிறது அப்படின்றாரு. கொஞ்சம் இடைவெளிக்கு பின்னால பாரி கேட்கிறா,
ஆறு காய்ந்து கிடந்தாலும் அடிமணலுக்குள் இருக்கும் ஊற்று நீரை பயன்படுத்த முடியும் தானே? கிழவர் சொல்றாரு, இல்லை பாரி, அவர்கள் ஆற்று மணலில் அங்கும் இங்குமாக எல்லா இடங்களிலும் குழி தோண்டி நீர் எடுக்கவில்லை. நாள்தோறும் தங்கும் இடத்தை மையப்படுத்தி முன்புறம் 2 கிணறுகளும் பின்புறம் 2 கிணறுகளும் வெட்டுகின்றனர். அந்த 4 கிணறுகள் தான் இத்தனை ஆயிரம் வீரர்களுக்கும் இத்தனை 100 யானைகளுக்கும் நீர் தருகின்றன. கிழவரின் சொல் வியப்பை ஏற்படுத்தது. பச்சை மலையின் மற்ற ஆறுகளை விட எழுவனாறு நீரோட்டம் குறைந்த ஆறுதான். ஆனால் அந்த ஆற்றில் வறண்ட இந்த கோடையில் இத்தனை ஆயிரம் பேர் அருந்துவதற்கு ஏற்ப நீரோட்டம் உள்ள இடங்களில் கிணறுகளை எப்படி இவர்களால் தோண்ட முடிகிறது? படை நடந்து கடந்த வழியில் குறும்பியூர் கணவாய் வரை போய் திரும்பிவிட்டேன். அவர்கள் தோண்டியுள்ள எல்லா கிணறுகளிலும் வற்றாமல் நீர் இன்னும் இருக்கிறது. அது கூட வேப்பில்லை. நாள்தோறும் அவர்கள் தோண்டும் 4 கிணறுகளில் 2 கடுத்த நீர். பாரியோட முகத்துல கொஞ்சம் மாற்றம் உருவாகுது. கடுத்த நீர் அருந்திய யானைகளுக்கு எளிதில் தாகம் ஏற்படாது அப்படின்னு கிழவர் சொன்ன போது தெரியும் அப்படின்றத போல தலையசைக்கிறாரு பாரி. வறண்ட ஆற்றில் இவ்வளவு துல்லியமாக நீரையும் நீரின் தன்மையையும் கண்டறிந்து பயன்படுத்தியபடி அவர்கள் முன்னேறுகின்றனர். போரிடும் அரசப்படை என்று மட்டும் இதை கணித்துவிட வேண்டாம். பல்வேறு ஆற்றல் கொண்டவர்கள் இதற்குள் இருக்கின்றனர் அப்படின்றாரு கிழவர். பாரியின் சிந்தனை மீண்டும் மீண்டும் முதற் புள்ளிக்கே போகுது. பெரும் படைக்கு தேவையான நீர்வளம் இருக்கும் பாதையாகத்தான் இதை தேர்வு செய்தார்களா, அல்லது இதுதான் சரியான பாதை என தேர்வு செய்தார்களா அப்படின்னு எண்ணங்கள் ஓடிட்டு இருந்த போது கிழவர் சொல்றாரு, எனது சிந்தனைப்படி நாளை இரவு இவர்கள் சுழிப்பள்ளத்தை அடைவார்கள். அங்கு எழுவனாற்றோடு வட்டாறு கலக்கிறது. அகலத்தில் எழுவனாற்றை விட வட்டாரே பெரியது. புதிதாய் பார்ப்பவர்கள் அதுதான் மூல ஆறு அப்படின்னு நினைப்பாங்க. இவர்களும் அப்படி நினைத்து அத்திசையில் திரும்பிவிட்டால் எவ்வியூருக்கு தொடர்பே இல்லாத திசையிலே பயணப்படுவார்கள். அது மட்டுமல்ல, வட்டாறு கடும் பாறை நிலங்களை வழித்தடமாக கொண்டது. எளிதில் இவர்களால் நீரை கண்டறிய முடியாது. தனது போக்கிலே இப்படை அழிவுக்குள் சிக்கிக்கொள்ளும் அப்படின்னு கிழவர் சொல்றாரு. ஆனால் பாரியின் உள்மனத்துக்குத்தான் தெரியும், அவன் எழுவனாற்றின் வழியே எவ்வியூர் நோக்கி முன்னகர்ந்தால் கூட ஆபத்தேதும் இல்லை, வட்டாற்றில் திரும்பினால்தான் ஆபத்தென்று. மறுநாள் சோழவேலனும் ஹிப்பாலஸும் விருந்து மண்டபத்துல சந்திக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? வழக்கம் போல் பரிமாறல்களில் பொங்கி வழிந்துட்டு இருந்தது தேரல். சோழவேலன் தனது நாட்டின் சிறந்த கல்லை கொடுத்தபடி பேச்சை தொடங்குறான். அவங்க கூட அமைச்சர் வளவன்காரி இருக்கிறாரு. கடலோடிகளின் குடிக்கு இணை சொல்ல முடியாது. உள்ளிறங்கும் நீர்மட்டம் உயரட்டும் அப்படின்னு காத்திருந்த ஹிப்பாலஸ் பொருத்தமான நேரத்துல தொடங்குறான். திரையர்களை வெற்றி கொள்ள முடியாமல் சோழர் படை பாதியில் திரும்பியதாக கேள்வியுற்றேன். அப்படி இருக்க இப்போது பரம்பின் மீது படையெடுத்து போய் எப்படி வெற்றி கொள்ள முடியும்? திரையர்கள் பற்றி வெளியுலகுக்கு ஆதி காலம் தொட்டே அதிகம் தெரியும். வெளியுலகுக்கு தெரியாத ஆனால் திரையர்களை விட வலிமையான குடியினர் கிழக்கு திசையில் உள்ள தாளமலையில் உள்ளனர். அவர்களின் பெயர் நெடுங்காடர்கள். திரையர்களை கூட நெருங்க முடியும், ஆனால் நெடுங்காடர்களை நெருங்கவே முடியாது என்றுதான் செய்திகள் சொல்லப்பட்டன. ஆனாலும் செங்கன சோழன் துணிந்து தாளமலையை முற்றுகையிட்டான். பல மாத கால முற்றுகை. இயற்கையாக அமைந்த மழை வெள்ளத்தால் நெடுங்காடர்கள் குடியிருப்பு பகுதியில் பெரும் பாறை சரிவு ஏற்பட்டது. அவர்கள் ஒருங்கிணைய முடியாத நிலை உருவானது. அதை சாதகமாக பயன்படுத்தி நெடுங்காடர்களை முழுமையாக வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை உருவானதால் தான் திரையர்களை நோக்கி நகர்ந்த படைப்பிரிவின் தலைவன் திதியனை பின்வாங்கி வர உத்தரவிட்டோம். செங்கன சோழன் மொத்த படையையும் ஒருமுகப்படுத்தி நெடுங்காடர்களை சூழ்ந்து தாக்கினான் அப்படின்னு சொல்றாரு. நெடுங்காடர்களை பற்றி இதுவரை ஹிப்பாலஸ் கேள்விப்பட்டதே இல்லை. பேச்சு அதை சுற்றியே இருந்தது. சோழவேலன் சொல்றாரு, கீழ் நெடுங்காடர்கள், மேல் நெடுங்காடர்கள், குறுங்காடர்கள் என்று 3 பிரிவினர் உண்டு. நாங்கள் அறிந்தவரை காடு பற்றி இவர்களின் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இணை சொல்ல யாரும் இல்லை. மனிதனே புக முடியாத கொடிய காட்டுக்குள் இவர்கள் நுழைந்தால் கூட உணவு, நீர், வழித்தடம் ஆகிய 3ஐயும் கன நேரத்தில் உருவாக்கி விடுவார்கள். ஹிப்பாலஸ் திகச்சுதான் போயிட்டான். சோழவேலன் தொடர்றாரு, 10 ஆண்டுகளுக்கு மேலாக போர் பயிற்சியில் இருக்கும் சேரனால் கூட பரம்பை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் வெகு தொலைவில் இருக்கும் எங்களால்
பரம்பை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை எளிதிலா ஏற்பட்டிருக்கும். ஹிப்பாலஸுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சோழவேளன் சொல்றாரு, பரம்பின் உட்காடுகள் வரை போகக்கூடிய பாதையை நன்கு அறிந்தவர்கள் நெடுங்காடார்கள். பரம்பின் எல்லைக்குள் எமது படை நுழைந்து 14 நாட்களாகிவிட்டன. 4 நாட்கள் இடைவெளியில் எனக்கு செய்தி வந்து சேர்கிறது. அப்படியென்றால் பரம்புக்குள் நுழைந்து 10 நாட்கள் வரை பாரி தாக்குதல் தொடுக்கவில்லை. இவ்வளவு பெரிய படை உள்ளே நுழைந்ததை 2 நாட்களுக்குள்ளேயே அவன் அறிந்திருப்பான். ஆனால் இந்த படையின் தன்மையை உணர்ந்த கணமே அவன் வில்லினை உயர்த்தும் ஆற்றலை இழந்திருப்பான். பரம்பின் எல்லைக்குள் 10 நாட்களுக்கு மேலாக படை சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத ஹிப்பாலஸால நம்பவே முடியல. உதயஞ்சேரலால இத்தனை ஆண்டுகள் ஆகியும் முடியாததை சோழர்கள் எளிதா சாதிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்ச ஹிப்பாலஸ் தன்னோட வியப்பை மேலும் வெளிக்காட்டாம இருக்க முயற்சி பண்ணான். தனது புகழின் மீதான பெருமிதத்தை அடுத்தவன் கண்களின் வழியே பார்ப்பது அளவிட முடியாத மகிழ்வை தரக்கூடியது. அதுவும் கிரேக்கத்தின் பெரு வணிகனும் கடல் வழி தடத்தின் தலக்கர்த்தனும் இமை மூடாமல் சோழ பேரரசின் வலிமையை தனது சொல் கொண்டு பார்த்திருக்க சோழவேளனால் வார்த்தைகளை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? பெரும் படை கொண்டு வெற்றி கொள்ள சமதளத்தில் எண்ணற்ற நாடுகள் இருக்க பரம்பினை நோக்கி ஏன் படையெடுத்துள்ளார் சோழ பேரரசர் அப்படின்னு கேட்கிறான் ஹிப்பாலஸ். சற்றே புன்முறுவலோடு அவனது கேள்வியை எதிர்கொண்ட சோழவேளன் ஒளி வீசும் செவ்வண்ண கோப்பையை கையில் ஏந்தினார். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். இனிதான் போர்லாம் நடந்து கதை சூடு பிடிக்க போகுது. மீண்டும் விறுவிறுப்பான அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.